ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் வாரிசு சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோமா. அதாவது ஜனாமா கோவிலில் வச்சு யாரெல்லாம் என்கிட்ட உண்மையை மறைச்சிங்களோ இந்த கற்பூரத்துக்கு முன்னாடி எல்லா உண்மையும் சொல்லிவிடுங்க, நான் கண்டிப்பாக திட்டவே மாட்டேன், கோவப்படவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒவ்வொரு உறுப்பினர்கள் அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தை போய் சொல்கிறாங்க இல்லையா. அடுத்து கடைசியாக நம்ம தமிழ் டேர்ன் வரக்குள்ள தமிழ் உண்மையை சொல்லிடுவாங்களோ இந்த ஒரு சாக்கில் மாதிரி பிரபு ஒரு சைடு ரொம்பவே பதட்டமாயிட்டு தான் இருக்காங்க. இவ உண்மையை சொல்லிட்டா நமக்கும் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி. இன்னொரு சைடு தமிழ் எப்படியாவது உண்மையை சொல்லிடணும்னு சொல்லிட்டு சிபி ரொம்பவே ஆவலாக இருக்காங்க. ஏன்னா இதுதான் அவளுக்கு கிடைக்கிற சான்ஸ் அப்படின்ற மாதிரி. ஆனால் தமிழால் அவன் உண்மையை சொல்லவே முடியல, மறைச்சிடுறாங்க திரும்பவும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தமிழ் பால்கனியில் நின்று ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க தனியாக நின்று. இதை அந்த சைடாக போகிற சிபி பார்த்துட்டு என்னாச்சு தமிழ், எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லக்குள்ள இன்றைக்கி நான் சொல்லியிருக்கணும், ஆனால் என்னால் சொல்ல முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிபி, ஜனாமா என்னை மொத்தமாக வெறுத்துருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே நான் எந்த ஒரு விஷயத்துலையும் தோத்ததே கிடையாது, எல்லா விஷயத்துலையும் ஜெயிச்சு தான் பழக்கம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நான் தினம் தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் என்னை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனும் தெரியல, என்ன பண்ணுறதுனும் தெரியல, என்னால் முடியல சிபி அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுகுறாங்க. அதற்கு சிபி ஆறுதல் சொல்கிறாங்க, இது நீ தோத்துட்டன்னு கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு முயற்சி அவ்வளோதான், இந்த முறை இல்லைன்னா அடுத்த முறை நம்ம சொல்ல தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் வாரிசு சீரியலில் ஜீ தமிழில் காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.